பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கேள்வி பதில் என்கிற இந்த செக்ஷன் மிகவும் உங்களுக்கு உதவி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் இருவர் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை நான் கூறியிருந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலுமாக விடப்பட்ட அந்த கேள்வியை மீண்டுமாக நாம் பரிசீலித்து அதற்குரிய பதிலை இன்னைக்கு நாம் பார்த்து விடலாம். சகோதரி அவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்த கேள்வி ஆல்ரெடி 2 முறை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். அதாவது 2 வால்யூமில் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். ஆனாலும் இப்பொழுது இறுதி சுற்று அதனுடைய பதில் என்ன? இந்த பகுதியிலிருந்து இப்ரியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து அவர்கள் கேட்ட கேள்வி. அந்த கேள்வி உண்மையாகவே சகஜமாக எல்லோருக்கும் வரக்கூடியது தான். அதில் அவர்கள் கேட்டதாக கேள்வி, அது எப்படி என்னது காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் இறைவன் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது, உடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. வாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மீண்டுமாக நாம் அந்த கேள்வியை பரிசீலித்து பார்த்துவிட்டு அதற்குரிய கடைசி சுற்றாகிய இதில் நாம் பதிலை கண்டுவிடலாம். வேதத்துக்குரிய பதிலை காணும்போது நம்முடைய இதயம் மகிழும் என்று சொன்னால், அந்த சத்தியத்தின் மீது நாம் வைத்திருக்கிற அந்த வாஞ்சையும் அந்த விருப்பமும் அவ்வளவு அழகாக உங்களுக்குள்ள செயல்படுகிறது என்ற அர்த்தமாகும். சரி, எனிவே மீண்டுமாக சகோதரி வாயிலாகவே அந்த கேள்வி கேட்டுவிட்டு நாம் போகலாம். ஓகேயா? கேட்கலாம். அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று கேளுங்க. என்னோட அடுத்த கேள்வி எபிரேயர் புத்தகத்திலேயே தான் 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்துல தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது அப்படின்னு அன்னைக்குள்ள ஒரு வாக்கியம் இருக்கு பாஸ்டர். அது தேவ தூதரை குறித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல அந்த தேவ தூதரை குறித்து காற்றுகளாகவும் அக்னியாகவும் பயன்படுத்துறது அது என்ன மாதிரி பாஸ்டர்? அது எனக்கு புரியலாம் பாஸ்டர். அதையும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுங்க பாஸ்டர். ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கேள்வி புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பேசிய வால்யூமில் அந்த கேள்வியை குறித்து தெளிவாக நானும் என்னுடைய குறைபாடு உள்ள தமிழில் அது விவரித்திருப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை இந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் செல்லலாம். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பர்டிகுலராக அந்த விஷயம் மட்டும் வாசிக்கும் போது கண்டிப்பாக ஒரு கேள்வியாக தான் அமையும். என்னது காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலையாகவும் கடவுள் என்ன இப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். முக்கியமாக இப்ரியர் புஸ்தகம், நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துவை தெய்வம் என்று நிரூபிக்கிற புஸ்தகம் தான் இப்ரியர் புஸ்தகம். ஏன்னா இப்ரியர்கள் இயேசுவை ஒரு தேவ தூதனாக ஏற்றுக்கொள்ளவும் ரெடியா இருந்தாங்க. இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளவும் ரெடியா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்ததற்கு முக்கியமான காரணம், எப்போ தன்னை தேவனுடைய ஸ்தானத்துல உயர்த்தி பேசுகிறார். கடவுள் என்பவர் ஒருவர் தானே, அப்ப இவர் எங்கிருந்து முளைச்சுக்கிட்டாரு, இது எங்களால சகிக்க முடியாது என்கிற குற்றச்சாட்டு தான் மெயின் குற்றச்சாட்டு. இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமே இயேசு தன்னை தெய்வம் என்று சொல்லிக்கிட்டாரு. ஆனா இந்த ஐடியா முகமதுக்கு தெரியல. அவர் என்ன நினைச்சிட்டாரு, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தன்னை தெய்வம் சொல்லி இருக்கிறாருன்னு கேட்டிருக்கிறார். ரொம்ப மதியினமா இருக்கு. ஆனா இந்த பைபிள்ல இருந்து நாம் வாசிக்கும் போது கிறிஸ்து சிலுவையில் அறியப்படுவதற்கு யூதருடைய சாட்சியே இருக்கிறது. தன்னை தெய்வம் என்று அவர் அடிக்கடிக்கு சொல்லி கொண்டார். அதே போல பைபிள்ல வாசிக்கும் போது பல தடவை இறைவன் தன்னை தெய்வத்துடைய ஸ்தானத்துல நிறுத்தி வச்சு தான் பேசியிருக்கிறார். அவர் தன் அவதார புருஷன் என்றோ தேவ தூதன் என்றோ அல்லவிட்ட தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றோ சொல்லாம தன்னை எப்பொழுதும் தெய்வம் என்றுதான் சொல்லி கொண்டார். இதெல்லாம் நேரடியான வாசகம்லாம் கிடையாது, எல்லாம் ஒளிந்திருக்கக்கூடிய வாசகம். ஏன் இறைவன் அப்படி பேசணும்? ஏன்னா ஏற்கனவே வேதம் இருக்கிறது. எனவே தான் இவர் சாட்சி கொடுப்பதற்கு பதிலாக வேதம் இவரை குறித்து சாட்சி கொடுக்கணும். அந்த வேதத்தை நாம் வாசித்து இவரை கண்டுபிடிக்கணும். எனவே தான் அவர் எப்பொழுதும் குத்து மதிப்பாக தான் தன்னை தெய்வம் என்று பேசிக்கொண்டே இருப்பார். மறைவான ஒரு விஷயத்துல தான் தன்னை தெய்வம் பேசுவார். ஆனால் அதை கூட யூதர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள்.
ஓஹோ, உன்னை தெய்வஸ்தானத்துக்கு உயர்த்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்படி சிலுவையில் அறைந்தும் அவங்களுடைய ஆத்திரம் தாங்க முடியாம இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாராமே. அப்படின்னா அவர் உயிர்த்தெழுந்தா நம்ம கிட்ட அல்லவா விஷயம் சொல்லி இருக்கணும். நாம் அல்லவா அவரை சிலுவையில் அறைஞ்சோம். கடைசி வரைக்கும் நம்ம கண்ணுக்கு அவர் தென்படவே இல்லையே அப்படின்னு சொல்லி மேலும் அவருடைய எரிச்சல் அதிகமானதுனால் கூட சேர்ந்த சீடர்களையும் அவர்கள் கொலை செய்கிறார்கள். யாரு? இந்த யூதர்கள். அப்படி அவங்களுடைய யூதருடைய கூட்டத்திலே ஒரு மனுஷன் தான் சவுல். இந்த சவுல் என்ன செய்கிறான்? கிறிஸ்து தெய்வம் இல்ல நிரூபிக்கத்தக்கதாக ஊழியத்தை கையில எடுக்கிறாப்புல, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக அதிகாரத்தை பெறுகிறாப்புல. ஆனா முடிவில் இயேசு தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் தெய்வம் என்று புரிந்து கொள்கிறாப்புல. பின்பு யூதர்கள் மத்தியில கிறிஸ்து தான் தெய்வம் நிரூபிக்கிற ஊழியத்தை இந்த யூதர்கள் மத்தியில பவுல் செய்கிறாப்புல. சவுலா இருந்த இவர் இப்ப பவுலா மாறி இருக்கிறார். பின்பு இந்த ஜனங்களுக்கு என்றென்றைக்கும் உள்ள ஒரு நிருபம் இருக்கட்டுமே என்று சொல்லி அவர் எழுதிய நிருபம் தான் இப்ரியர் புஸ்தகம். இந்த இப்ரியர் புஸ்தகம் மீண்டும் சொல்லி முடிச்சிடுறேன், கிறிஸ்துவ தெய்வம் நிரூபிக்கிற புஸ்தகம் தான் இப்ரியர் புஸ்தகம். சரியான இடத்துல தான் நீங்க கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. தேவன் தமது தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் படைத்திருக்கிறார், செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்று நீங்க கேட்டதற்கும் இப்போ நாம் இந்த எபிரியர் புஸ்தகத்தில் கிறிஸ்து தான் தெய்வம் என்று நிரூபிக்கிற இந்த அம்சத்தை பிடிப்பதற்கும் சேமா இருக்கு. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து உண்மையாகவே தெய்வத்தின் சொரூபம். அவர் எப்பேரிப்பட்டவர்? அவர் ஆசாரியனுக்கு ஒப்பிட்டு பேச முடியுமா? ஆசாரியன் பாவத்தை கழுவக்கூடிய சக்தி உடையவனா? மாறாக பாவத்தை அவர் என்ன செய்வார்? தேவன் சொன்ன மாதிரி ஆடுகளை பலியிடுவார். ஆனா தனக்குள் தானே பாவத்தை பரிகரிக்கிற சக்தி எந்த மனுஷனுக்கும் கிடையாது, எந்த தூதர்களுக்கும் கிடையாது. அது தெய்வத்துக்கு மட்டும்தான். இது நான் பல்வேறு இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். பாவத்தை பரிகரிக்கணும் என்று சொன்னால் அந்த பாவத்தை பரிகரிக்கும்படியாக பாவத்தை குறித்து சபித்தவர் தான் அந்த பாவத்தை எடுக்க முடியும். அது தேவன் ஒரு ஊழியக்காரர்கிட்ட கூட சொல்லி அனுப்ப முடியாது, ஒரு தேவதூதன்கிட்ட கூட சொல்லி அனுப்ப முடியாது. தேவனே செய்ய வேண்டும். ஏன்னா தேவனே ஜீவனுக்கு காரணமா இருந்து பாவம் வந்தபோது தேவனே மரணத்தை கட்டளிட்டபடினால் இப்போ அந்த பாவத்துக்கு பரிகாரத்தை செய்யும் போது மரணத்தை பரிகரிக்கணும். அப்ப அந்த மரணத்தை பரிகரிக்கிற பவர்ஃபுல்லான ஊழியத்தை தேவதூதர் கையிலையோ மனுஷர் கையிலையோ கொடுக்க முடியாது. அதை அவர்தான் செய்யணும். அப்படின்னா பாதாளத்தை விழுங்கணும்னா, மரணத்தை விழுங்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் தாமே மனிதர்களைப் போல மாறணும். அதாவது தேவன் தாமே மனிதனுடைய அவதாரத்துக்குள்ள இந்த கிரியைகளை செய்யணும். எந்த கிரியை? ரட்சிப்பின் கிரியைகளை செய்யணும். சோ இதெல்லாம் ப்ரூஃபாக்கப்படுகிற விஷயம் எது அப்படின்னா, கிறிஸ்து மனித அவதாரமா இல்ல தெய்வமா என்கிற விஷயத்துல தான் அவைகளெல்லாம் நிற்பாட்டப்படும். அப்போ இப்ரியர் புஸ்தகத்தில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்னொன்னு நான் சொல்றேன், இவர் தெய்வம் நிரூபிக்க நிறைய அத்தாட்சிகள் உண்டு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வர்றார். ஸோ எனவேதான் பலவிதமான துருப்பதேசங்கள் நம்ம மத்தியில் பரவி வருகிற இந்த காலத்தில் கிறிஸ்து தெய்வம் நிரூபிக்கிற எத்தனையோ வசனங்களை இன்னைக்கு தள்ளிவிட்டு விசுவாச துரோகிகளாக, விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தை நீங்க எச்சரிக்கையுடன் கையாள வேண்டியது உங்களுக்கு அவசியம். சரி, 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்ரியர் புஸ்தகம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலியமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமா நமக்கு திருவுளம் பற்றினார். அப்ப வேதம் ஆரம்பிக்குது. தீர்க்கதரிசிகள் என்பதுக்கு கூட ஒரு லிமிட்டேஷன் உண்டு. தீர்க்கதரிசிகள் மூலியமா வரப்போகிற காரியத்தை சொல்ல முடியுமே ஒழிய, ஆனால் பரிகாரத்தை தீர்க்கதரிசிகள் மூலியமா செய்ய வைக்க முடியாது என்பதுதான் இங்க முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே இந்த அத்தியாயத்தில் நான் சொல்லியிருந்தேன், தேவன் சுருங்கி வந்தால் அதற்கு பெயர் தேவகுமாரன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிருஷ்டிப்பு கிடையாது. தேவனே சுருங்கி வந்தால் அதற்கு பெயர் தேவனுடைய குமாரன். எனவேதான் யூதர்களுக்கு வேதம் வழங்கிய இதே தெய்வம் மேலே இருக்கிறார், அதே தெய்வம் சுருங்கி வந்திருக்கிறார் என்று இருந்தாலும் அந்த தேவன் இவரை குறித்து சாட்சிகளை நிறைய வேதத்தில் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லி இருந்தாதான் வாசிக்கும் போது மேட்ச் ஆஃப் ஆகும். ஏனவே தான் கடவுள் நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். எப்படின்னு?
கர்த்தருடைய தூதன், மேசையா, அல்லாவிட்டால் இரட்சகர், அல்லாவிட்டால் இப்போ நம்ம வாசிக்கிற மாதிரி தேவனுடைய குமாரன், இப்படி சுருங்கி வந்தவருக்கு இப்படியெல்லாம் பெயர்கள் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையாகவே யாரு? அவர் தேவனுடைய குமாரன். அப்போ அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு நிரூபிக்கப்படணும் என்று சொன்னால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்போ 2 வசனத்திலையும் இது மேலும் இது உயர்த்தி பேசுது. எப்படி? இந்த கடைசி காலத்தில் தேவன் தமது குமாரன் மூலமா திருவிழம் பற்றினார். 3வது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமா. நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த மகிமையின் பிரகாசம் தூதர்களுக்கு கிடையாது, எவருக்குமே கிடையாது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமோ அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையின் வசனத்தினால தாங்குகிறவராய். இதுதான் கடவுள் நிரூபிக்கிற விஷயம். தம்முடைய வல்லமையின் வசனத்தினால். நல்லா கவனிக்கணும். வானம் பூமி அத்தனையும் எதுல தாங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இறைவனுடைய வசனத்தினால இருந்து. ஏன்னா ஆதியாகமம் புஸ்தகத்தில் இறைவன் அப்படிதான் குரல் கொடுத்தார். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று எதுல படைத்தார்? என்ன அவர் கொத்தனார்களை வச்சு செஞ்சார்? இல்ல. வெளிச்சம் உண்டாக கடவுது, வாயின் வார்த்தை. சகல விதமான ஜீவ சிருஷ்டிகள் உண்டாக கடவுது, வாயின் வார்த்தை. இப்படி ஆண்டவர் வாயின் வார்த்தையால சகலத்தையும் படைத்தத அன்னைக்கு எங்க ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படைத்த இறைவனே அவர்தான் இவர்னு சொல்ல சகலத்தையும் தமது வசனத்தினால் தாங்குகிறார் என்று சொன்னால் அவர் தான் இவர் என்று நிரூபிக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், கடவுள் நியமித்த வழிகளை நம்ம மீறி நடப்போம்னா அதற்கு மேல் உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ரொம்ப கஷ்டம். அதனால நீங்களா எச்சரிக்கையா இருந்து கிறிஸ்துவை நீங்கள் பற்றுதலா பிடிச்சிக்கனா தேவனை நீங்கள் மதிக்கத்தக்கதாக, சத்தியத்தை ஏற்கத்தக்கதாக, சத்தியத்திற்குள் நீங்கள் வரத்தக்கதாக அது அமையும். இல்லை என்றால் விசுவாச துரோகம் முன்னிட்டு மனுஷர்களுக்குள்ள விசுவாச துரோகம் முன்னிட்டு நடக்காம அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டான் என்ற அந்த கிறிஸ்துவுக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை மாறிடும். அதனால எச்சரிக்கை உங்க கையில இருக்க வேண்டியது அவசியம். கடவுள் யார்கிட்ட அண்டு சொல்றாரோ அங்க போய் அண்டிக்கணும். இப்ப கடவுள் யார்கிட்ட அண்டு சொல்றாரு? சகலத்தையும் வசனத்தின் மூலியமா தாங்கின ஆதி காலத்தின் தேவன் இப்பொழுது தேவகுமாரனாக பூமியில இறங்கி இருக்கிறபடினால் அவர் அண்டையில தான் தஞ்சடையும். எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், நான் சகலமும் வாஸ்து பார்த்தேன், அவர் ஒன்னே தீர்க்கதரிசி தான், அவர் ஒன்னே கடவுள் கிடையாது, அவர் வெறுமனியாக ஒரு மனுஷன் தான் அப்படின்னு உங்க விசுவாசத்துக்கு நீங்க துரோகம் கொண்டு வந்தா உங்களை காப்பாற்ற வேறொரு சக்தி கிடையாது. ஏனவை தான் கடவுள் நியமித்த வழிமுறைகள்ல தான் நம்ம ஏற்கணும். நான் எங்கேயோ போயிட்டு ஆதார் கார்டுக்கு வேற யார்கிட்டயோ சைன் வாங்கிட முடியுமா? அதுக்குன்னு ஒரு அலுவலகம் உண்டு. அவங்க தான் அந்த நம்பரை கொடுத்து சைன் போட்டிருப்பாங்க. அப்போதுதான் நான் அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் கார்டு என்று சொல்ல முடியும். வேண்டாங்க நீங்க எல்லாம் போடாதீங்க, என் இஷ்டங்க, எங்க அப்பா கிட்ட நான் சைன் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ரிசர்வ் பேங்குடைய பெர்மிஷன் இல்லாம எந்த பேங்க் அது செயல்பட முடியுமா? எல்லா பேங்கையும் கையில் வைத்திருக்கிறது ரிசர்வ் பேங்க். அது போலதான் இறைவன் சகலத்தையும் குமாரனு கையில ஒப்பு கொடுத்திருக்க. நீங்க குமாரன் வேண்டாம், நாங்க பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிற மாதிரியே தெய்வம் அது பின்னாடியே ஓடுறோம்னு சொன்னா இது ஒழுக்குமுறை அல்ல. இது உண்மையிலேயே கடவுளுக்கு கீழ்ப்படுகிற தன்மை இல்லை. இஸ்ரேலர்கள் எப்படி ஒதுக்கப்பட்டார்களோ அப்படிதான் இன்றைய விசுவாசிகளும் ஒதுக்கப்படுவார்கள். ஜாகிரதை. கிறிஸ்துவ கடைசி வரைக்கும் நீங்கள் அண்டியிருப்பதும் அவர் தெய்வம் என்று அறிக்கையிடுவதும் அவசியமாகும். சரி, இப்படி இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால தாங்குகிறவராய் தம்மில் தாமே தம்முடைய பாவங்களை நீக்கம் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. பார்த்தீங்களா? அப்போ தம்மில் தாமே சுத்திகரிப்பை உண்டு பண்ணோம். அப்போ அந்த உண்டு பண்ணுகிற அந்த சக்தி என்பது நமக்கு கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நான் என்னதான் ஒரு வாலிபனாக இருந்து, நான் என்னதான் ஒரு ஆண் தன்மை உள்ளவனாக இருந்து, எனக்கு என்னதான் கொஞ்சம் சக்திகள் இருந்தாலும் திருடர்களை பிடிக்கிற ஒரு தொழில், திருடர்களை பிடிக்கிறது கிரைம், அதாவது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது, குற்றவாளிகளை பிடிக்கிற ஒரு விஷயம் எனக்கு கவர்மெண்டால் அளிக்கப்படல, அந்த வேலை கொடுக்கப்படல. அதற்காக போலீசார்கள் இருக்கிறார்கள். நான் வேணுமென்றா போலீசார்களுக்கு தகவல் கொடுக்கலாம். இங்கே என்னமோ நடக்குது சார், நீங்க சீக்கிரம் இவங்களை பிடிங்க அப்படின்னு தகவல் கொடுக்கலாம். ஆனா அந்த தொழிலை என் கையில எடுக்க முடியாது. அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா
நான் மற்றவர்களை ஷூட் பண்ணவோ அடிக்கவோ உயிர் போகிற அளவுக்கு நான் எதை செய்தாலும் என்ன கோர்ட்ல நிற்பாட்டி ஒரு கேள்வி கேட்பாங்க. சட்டத்தை நீ யார் சொன்னது காரணமாக சட்டத்தை நீ கையில எடுத்தாய் என்று கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் சட்டத்தை கையில எடுக்க முடியாது. ஏனெனில் சட்டத்தை கையில உள்ளவர்களுக்கு நான் தகவல்களை சொல்லணுமே ஒழிய சட்டத்தை நான் கையில எடுக்க முடியாது. அப்படின்னா சட்டம் கொடுத்தது யாரு? எல்லா மனிதர்களும் மரிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் கொடுத்தது யாரு? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்பி போவாய் என்று சட்டம் கொடுத்தது யார்? வாழ்நாள் முழுவதுமாக வருத்தத்தின் அப்பத்தையே சாப்பிடுவாய், வேர்வை சிந்துவாய் என்று சொல்லி சட்டம் கொடுத்தது யார்? கர்ப்ப காலத்துல வேதனைப்பட்டு நீ பிள்ளையை பெறுவாய், சட்டத்தை கொடுத்தது யார்? இதுதான் நான் கொடுக்கிறவங்களுக்கு நியாய பிரமாணம் என்று சட்டத்தை கொடுத்தது யார்? அப்ப சகலமும் இவர்தானே சகலத்தையும் கொடுத்தது. அப்படி என்றால் இவர்தாம் அந்த விஷயங்களை பரிகரிக்கணும். ஏனவைதான் சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால தாங்குகிறவராய் தம்மால தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, பார்த்தீங்களா? தம்மால தாமே அப்படின்னா சட்டத்தை கொடுத்தவர் தான் சட்டத்தை பேசிட முடியும், அவர் தான் தீர்ப்பளிக்க முடியும். நான் நேரம் குற்றவாளி கூண்டுல நின்றுட்டு இருங்க ஒரு நிமிஷம் நானே தீர்ப்பு அளிச்சுக்கிறேன், எனக்கு நீங்க எவ்வளவு வருஷம் ஜெயில் சொன்னீங்க, ஆயுள் காலம் முழுவதும், நோ நானே கேன்சல் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு நாள் ஜெயில், நான் சொல்லிக்க முடியுமா? சட்டத்தை உடையவர்கள் அவர்கள். எனவே சட்டத்தை படித்து சட்டத்திற்காக நியமிக்கப்பட்ட நியாயாதிபதிகள் எங்க? நான் குற்றவாளி எங்க? அப்படி என்றால் தீர்க்கதரிசிகளாகட்டும், தேவதூதர்களாகட்டும், ஊழியக்காரர்களாகட்டும், யாரே ஆகட்டும், இவர்கள் எல்லோருமே தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் ஒழிய இவர்கள் யாருமே சட்டத்தை கையில உடையவர்கள் அல்ல, மரணத்தை பரிகரிக்கிறவர்கள் அல்ல, சாபத்தை தொலைக்கிறவர்கள் அல்ல, மனிதர்களை ரட்சிக்க கூடியவர்கள் அல்ல. ஏனவைதான் கிறிஸ்துவை ஹைலைட் பண்ணி இந்த கிறிஸ்துவை நீங்க அங்கீகரித்து கொண்டால் நீங்க ரட்சிக்கப்பட முடியும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் நாசமாவீர்கள் என்கிற விஷயத்தை எடுத்து சொல்ற புஸ்தகம் தான் இப்ரியர் புஸ்தகம். அதனாலதான் ஈப்ருங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த புத்தகத்துடைய பெயரை ஈப்ரு அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பிரதர் கேள்வி வந்துட்டு அவங்க கேட்டது தேவதூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்திருக்கிறார் அப்படின்னு தானே. அங்கதான் வரங்க, நான் ஓடலை, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, டாபிக்கை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க கேட்க வேண்டிய முறை இப்படிதான் இருக்கணும். நேரடியாக எந்த விஷயத்தையும் கேட்கக்கூடாது. அதாவது தோசமாவை நேரடியாக குடிச்சிடக்கூடாது, நேரடியாக நக்கி கூட சாப்பிடக்கூடாது. தோசைக்கு இப்படின்னு இருக்கு, ஒரு நாள் முழுக்கமாக நைட்ல அவைகளை நம்ம வந்துட்டு வைக்கணும், புளிப்படியும்படியாக வைக்கணும். அடுத்த நாள் தவா மீது போட்டு தோசையை எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடணும், தோசை மாவை சாப்பிட்றது அல்ல. ஏனவைதான் ஒரு வசனத்துக்குரிய ஆன்சர் வேணும் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த வகையில தான் நம்ம புரிந்து கொள்ள போகணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டோமா? அடுத்தது பாருங்க, தமிழ் தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவங்களுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இவர் தேவதூதர்களை பார்க்கிலும் எவ்வளவோ விசேஷத்தை நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர். பார்த்தீங்களா? அப்போ இவரை மேன்மையாக சித்திரித்து காட்டதான் தேவதூதர்களை காற்றுகளாகும். இப்ப நான் அப்படி சொல்லுவதனால காற்றுனா என்ன பிரதர் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப தேவதூதர்களை காட்டிலும் தேவன் சுருங்கி வந்தாரு, தேவன் அப்படி அவதாரம் எடுத்து சுருங்கி வந்தாரு. அதை குறித்து தேவன் சுருங்கி வருவதற்கு முன்னாடி அவரே சாட்சி கொடுத்து விடுகிறார். தன்னை குறித்து அவரையே சாட்சி கொடுத்து விட்டு பின்பு வருகிறார். ஏன்னா ஏற்கனவே நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறபடினால் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறவர்களுக்கு வந்தவர் யாருன்னு புரியணும். வந்தவர் யார் புரியணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம யாரு யெகோவா கடவுள் என்று சொல்லுகிறோமோ அவரே இவரை குறித்து இவ்வளவு சாட்சி கொடுத்திருக்காருன்னா, அப்ப இவர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க போகும்போது தான் அட அவர் தான் இவரு என்பதை நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும் என்றுதான்
அவரே சாட்சி கொடுத்து விடுகிறார். அதனால தான் பல பகுதிகளில் என்னோட வலது பட்சத்தில் வந்து உட்காரு, நீ என்னுடைய குமாரன் அப்படின்ற பல வார்த்தைகள் பைபிள்ல எதிரும் புதிருமாக இருக்கும். நீங்க ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிட்ட, இவர் ஒரு குமாரன்டாப்பா, இவர் வெறும் தேவனுடைய சுற்றிப்பா அப்படின்னு நீங்க மட்டம் தட்டிக்கிட்டா உங்களை நீங்களே மோசம் போக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால அந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவாய் நம்ம நிதானமாய் பார்க்க வேண்டியது அவசியம். டீல் பண்ணோம் அப்படின்னா அந்த கடவுள் எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ள இருக்கிறார். அவர் இஷ்டமா மேலே இருந்துட்டு தான் நான் வரேன் அப்படின்னு இஷ்டமா கீழே இறங்குற மாதிரி எல்லாம் முடியாது. அப்படி இறங்கிட்டா யாரு வேணுமென்றாலும் கடவுளை விசுவாசித்து விடலாம். யார் வேணுமென்றாலும் இதோ அந்த கடவுள் தான் இவரு, இந்த கடவுள் தான் இறங்கி வந்தார், யார் வேணுமென்றாலும் விசுவாசித்து விடலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடவுளை விசுவாசிக்கிறது கடவுளுக்கு பிடிக்காது. நல்லா கவனிச்சுக்கங்க, கடவுளை விசுவாசிக்கிறது கடவுளுக்கு பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம். அது வந்து லூசிபர் கூட ஈஸியா செஞ்சிடுவான். கடவுளை விசுவாசிக்கிறது பெருசல்ல. வெங்கட்ராமனை விசுவாசிக்கிறேன், சிவாவை விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அல்லாவை விசுவாசிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. சத்தியத்தை விசுவாசிக்கணும். எனவே சத்தியத்தை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கடவுள் என்பவர் மறைஞ்சிடுவார். அதனாலதான் அவர் மறைஞ்சிருக்கிறார். கடவுள் என்பவர் மறைஞ்சிடுவார். கடவுள் மறைஞ்சிட்ட போது சத்தியத்தை மேலும் 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 நம்ம தியானிக்கும் போதுதான் கடவுளை எவ்விதமாக விசுவாசிக்கணுன்ற தகவல் மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேயா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அந்த அடிப்படையில் எப்படி போது பாருங்க. இப்போ இன்னொரு வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்குது, 5ஆம் வசனம். எப்படி என்னில், இங்க கவனிங்க, தேவ தூதர்களை பார்க்கிலும் இவர் மேன்மை உள்ளவர்னு சொல்லிட்டு எப்படி என்னில் நீர் என்னுடைய குமாரன். பாருங்க, குமாரன் என்கிற வார்த்தை, நீ என்னுடையவன், நான் தான் உன்னுடையவன், நீ தான் நானு, நான் தான் நீ என்று சொல்லுவதுதான் குமாரன். அப்ப இந்த வார்த்தையை தேவன் தூதர்களுக்கு சொல்ல முடியுமா, இல்ல மனுஷனுக்கு சொல்ல முடியுமா, இல்ல மிருகங்களுக்கு சொல்ல முடியுமா, இல்ல தீர்க்கதரிசிகளுக்கு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இங்க குமாரன் என்று சொன்னா நான் தான் நீ, நீ தான் நான் என்ற அர்த்தம். நம்மளுக்கு புரியும்படி குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கோம். சில இடங்கள்ல தேவன் குதிரை மேல வர்றாரு என்று சொன்னா டைரக்டாக குதிரை என்ற அர்த்தம் அல்ல. குதிரைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் என்றுதான் குதிரை மீது வருகிற மாதிரி தரிசனத்தை காட்டுவார். அந்த மாதிரிதான் இங்க தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் தேவனுடைய குமாரன் என்று நம்ம மத்தியில இருக்கிற பெயர் போல நம்ம அப்படி தியானிக்க கூடாது. அதாவது இது நான் தான் நீ, நீ தான் நான் என்று சொல்லக்கூடிய சொற்கள் தான் குமாரன். சோ எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தன் என்றும், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தன் என்றும். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எங்க இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும், ஜெனிப்பித்தன் என்ற வார்த்தை என்ன? எப்படி ஜெனிப்பிக்க முடியும்? நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை பெற்றெடுத்தாரு, அதுதான் ஜெனிப்பிக்கப்படுதலா? இல்லை பிரியமானவர்களே. இந்த இடத்துல நமக்கு தெரியும் கிறிஸ்துடைய ஸ்டோரி. கன்னிகை இடத்துல பிறந்தவர் என்பது மரியாளுடைய கிரியை அல்ல. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீயின் வித்து என்று இறைவன் வாக்களித்தபடினால் அந்த வாக்கை அவரே நிறைவேற்றுகிறார். காலம் நிறைவேறும் போது அந்த வாக்கை அவரே நிறைவேற்றுகிறார். ஏனவேதான் மரியாள் ஜெனிப்பிக்கவில்லை. மரியாள் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர்தான் தெய்வம் வெளிப்படுத்தி காட்டினார். என ஸ்திரீயின் வித்து. ஆனால் ஜெனிப்பிக்கப்பட்டது என்பது பெத்லகேம்ல அல்ல, கல்வாரியில். எப்பொழுது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தன் என்ற வார்த்தை அங்கதான் பொருத்தமாகும். மரியாள் கன்னிகை இடத்துல பெத்லகேம்ல அவர் ஜெனிப்பித்த விஷயம் இங்க ஜெனிப்பிக்கப்படுதல் என்ற அர்த்தம் அல்ல. கல்வாரியில் இவர் எப்பொழுது மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதை தான் கடவுள் சொல்றார், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அப்படி என்றால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இன்சிடென்ட், இந்த விஷயம் தூதர்கள் மத்தியில் நடந்திருக்க சாத்தியமா, இல்ல ஊழியக்காரர்கள் மத்தியில் நடந்திருக்க சாத்தியமா, இல்ல தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில நடந்திருக்க சாத்தியமா? கடவுள் கூப்பிட்டாதான் எலியா அக்னி ரதத்துல ஏறி போக முடியும். கடவுள் கூப்பிட்டாதான் ஏனோக்கு மரணத்தை விட்டு போக முடியும். கடவுள் சொல்ற வரைக்கும் இருக்கணும்னு இருந்தா யோவான் இருந்தே தீரணும். இதுதான் மனித மிருகம் அல்லவிட்ட தீர்க்கதரிசி தேவதூதருடைய நிலை.
ஆனா தெய்வம் அப்படி அல்ல. தெய்வம் என்ன தெரியுமா சொல்லுது? என் ஜீவனை நானே தருகிறேன், என் ஜீவனை மீண்டும் நானே பெறுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் தெய்வம். இந்த ஒரு ஆற்றல் எந்த சிருஷ்டிகிட்டையும் கிடையாது. ஈவன் முகமதை எடுத்துக்கிட்டாலும் இல்ல, நீங்க சின்ன சின்னதா அங்கங்க கிடக்குதுங்களே, எதை யாரை எடுத்துக்கிட்டாலும் எவனுக்குமே இந்த அதிகாரம் கிடையாது. அவங்க ஜீவனை அவங்களே கொடுத்து அவங்க ஜீவனை அவங்களே பெற முடியாது. இந்த கூண்டு விட்டு கூண்டு பாய்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மகத்தான விஷயம் கிடையாது, அது ஒரு அசிங்கமான விஷயம். இது வேணுமென்றால் ரமணஸ்ரீ செய்திருக்கலாம். ஆனா தன் ஜீவனை கொடுத்து தன் ஜீவனை பெறுகிற விஷயத்தை ஒருபோதும் எவராலையும் செய்ய முடியாது. இதை கிறிஸ்து செய்து இன்னும் 2000 வருஷமாக அழியாத தன்மையில் இன்றும் இருக்கிறார். ஓகேயா? இப்போ தொடர்ந்து என்ன இருக்கு பாருங்க. இன்று நான் உம்மை ஜனிப்பித்தன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு, அதாவது அவர் எனக்கு குமாராய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்யும் போது தேவதூதர் யாவரையும் அவர் தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அப்போ தொழுது கொள்வது தேவனை தவிர வேற எவரையும் தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொன்னவரே கடவுள் தான். பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் நான், என்னை அல்லாமல் வானத்திலும் பூமியிலும் எதையும் விக்கிரகத்தை கூட நீங்க தொழுது கொள்ளக்கூடாது. அவ்வளவு கடினமாய் பேசின கடவுள், அப்படி தொழுது கொண்டவனை கல்லறுத்து கொள்ளணும் என்ற வெறிய ஊற்றின கடவுள் இப்பொழுது குமாரனை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் மேலே இருக்கிறவர் தான் கீழே இறங்கி வந்தார்னு குத்து மதிப்பா சொல்ல வருகிறார், மறைமுகமா சொல்ல வருகிறார். அவர் நேரடியா சொல்லக்கூடாது. நேரடியா சொன்ன யாவர் வேணும் என்றாலும் விசுவாசிக்கலாங்க, அது மேன்மை அல்ல. ஆனால் மாறாக மறைஞ்சிருக்கிற மறைப்பொருள்களை விசுவாசிக்கிறது தான், சத்தியத்தை ஏற்கிறது தான் மேன்மையான ஒரு காரியமாகும். அப்ப நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இங்கே கடவுள் தன்னுடைய விஷயத்தில் எவ்வளவு பவ்யமாக செயல்படுகிறார் அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு மரியாதை இருக்கோ மரியாதை இல்லையோ என்று சொல்லி சில அதிகாரிகள் சொல்லிட்டு வரலாம், தோ நான் வந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அது அப்போதுக்கு மட்டும் நடந்து முடிகிற விஷயம். ஆனா தேவன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது யுகங்களுக்கு போகிற விஷயம், யுகங்களை கடந்து போகிற விஷயம். இப்பவே 6025 வருஷம் ஆயிப்போச்சு. அப்போ யுகங்களை கடந்து போகும்போது இறைவன் ஒருபோதும் இதோ நான் வரேன், நான் தான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சிவந்த சமுதிரத்தை திறந்தது நான் தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சீனாய் மலை மேல வந்தது நான் தான், இப்படி சொல்லக்கூடாது. மாறாக அங்க சொல்லப்பட்ட கடவுள் கம்பீரமாய் இருந்து நான் சீக்கிரமாக வருவேன், ரட்சிப்பை ஏற்படுத்துவேன், அப்படித்தான் சொன்னோம். வந்த பிறகு இதோ நான் அனுப்பியிருக்கிறேன் என்கிறத அவர் ஏற்கனவே சொல்லி முடிச்சிருக்கணும். இப்படிதான் அட்டாச்மெண்ட். இதுதான் வேதத்தை வாசிக்கிற முறைமைகள். கடவுளுடைய வேதத்தை வாசிக்கிறது உங்க இஷ்ட பிரகாரமாக நான் இப்படி வாசிக்கிறேன், எனக்கு புரிகிற மாதிரி எழுதி கொடுங்க, இது ஒன்னே நாவல் கிடையாது. அநேக நேரங்கள்ல நாவல் வாசிக்கிறதே ஒரு பெரிய அதிசயமாச்சு. நாவல் வாசிக்கிறது கூட எத்தனையோ விஷயங்கள்ல ஒரு மறைக்கப்பட்ட விஷயமாக அது போயிட்டே இருக்கும். அதை நாம கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அங்க விடைப்பட்டது இங்க தொடர்ச்சி வருது பாரு அப்படின்னு நாம சரியா வாஸ்தாதான் புரியும். அந்த மாதிரிதான் வேதம் கூட. ஆனால் வேதம் நாவல்களுக்கும் மேலானது. எனவே தான் வேதம் நாவல்களுக்கும் மேலாக இது சித்தரித்து காட்டுது. வேதத்தை நாம் எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா வேதம் நமக்கு புரியும். அப்ப கடவுள் நேரடியாக அன்னைக்கு நான் சொன்னனே வந்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டா அப்ப நமக்குள்ள அறிவு என்பது செயல்படலன்னு ஆயிடும். இப்படி சொல்லிட்டா கேட்கறது அப்படியே நம்ம விசுவாசத்து உள்ள வந்துடலாம். டைம் ஆச்சு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இடம் மீண்டுமாக நம்ம என் அன்பு தெய்வ பிள்ளைகளை,
இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாங்க, 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். எல்லா தேவதூதர்களுக்கும் இறைவன் சொன்னாராம், இவரை தொழுது கொள்ளுங்கள். அப்படின்னா தேவதூதர்களுக்கே தெரியும் வந்தவர் யாருன்னு பிசாசுக்கும் தெரியும். ஆனா இந்த ஜா விட்னஸ் போன்றதான இஸ்லாம் போன்றதான பல்வேறு பகுதிக்கு சேர்ந்த மக்கள் தான் கிறிஸ்துவ அண்டையில் இன்னும் இடைஞ்சல்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். இடர்கிற கல்லாக நான் இருப்பேன் என்று சொன்னாரே, அப்ப வேதத்தை எவன் தெளிவா வாசிக்கிறது இல்லையோ, வேதத்தை வாசிக்காத, வேதத்தை புரியாத, வேதம் வாசிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவ தெய்வம் அறிக்கையிட சாத்தியமே கிடையாது. ஒப்புக்காக யாரோ அப்படி பார்த்து கிறிஸ்து தெய்வங்க அப்படின்னு சொல்லாம ஒழிய அவரை நீங்க மனதார அங்கீகரிக்க முடியாது. ஆவியானுடைய ஒத்தாசை இருந்தாதான். அப்போ எவ்வளவு ஒரு தெளிவாக ஒவ்வொரு விஷயமும் செல்லுகிறது என்பதை பாருங்கள். சரி, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோமா? இப்பதான் 7ஆம் வசனம் சொல்லுது, இந்த காரணத்துக்காக தான் தேவதூதரை குறித்து தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இப்ப இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கமே. அப்போ கடவுள் தேவதூதர்களை எப்படி படைச்சிருக்கிறார்? காற்றுகளாகவும். இப்போ இதனுடைய அர்த்தம் சொல்ற, காற்றுகளாகவும். ஊழியக்காரர்களை எப்படி படிச்சிருக்கிறார்? அக்னி ஜுவாலைகளாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று என்று சொன்னா என்ன அர்த்தம்? அக்னி ஜுவாலை என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணமாக காற்றை குறித்து நீங்க விஞ்ஞானத்தில் வாசித்தாலும் சரிதான், யோபுக்குரிய தகவல்களை நீங்க வாசித்தாலும் சரிதான். தேவன் தமது பண்டக சாலையில இருந்து காற்றுகளை அனுப்புகிறார். காற்றெல்லாம் வந்துட்டு இஷ்டம் போல இல்லைங்க, யாரோ திட்டமிட்டு இந்த காற்றை அனுப்புகிறது போலதான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஸ்தம்பித்து போகிறார்கள். காற்று யாரோ ஒருத்தருடைய சூழ்ச்சினால்தான் பூமியில அசைவாடுகிறது காற்று. இப்போ சில கிரகங்கள் தகிக்கிற அக்னியால அதனுடைய மலைகள் கொதிக்குதான். அப்படின்னா அதுல இருந்து என்ன வந்திருக்கணும்? ஸ்ட்ரீம் வந்திருக்கணும் இல்ல? இப்போ ஒரு 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 எரிமலை குமிழ்ந்து அப்படியோ நெருப்பு கொட்டுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்க பல கிரகங்கள்ல. அப்ப என்ன நடக்கணும்? அதனுடைய ஆவி மேல போன இல்லையா? ஆவி போச்சுன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் தண்ணியா கொட்டணும் இல்ல? ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது வேற கிரகத்துல? ஏனெனில் கடவுள் தம்முடைய திட்டத்தோடு கூட தான் காற்றுகளை அனுப்பி இருக்கிறார். உதாரணமாக சொல்லப்போம் என்றா, இங்க இருந்து பிடிச்சு 30 கிலோமீட்டர் வரைக்கும் மேல 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 30 கிலோமீட்டர் வரைக்கும் சுவாசிக்கிற காற்று என்று சொல்லுவாங்க. சுவாசிக்கிற காற்று அந்த 30-45 கிலோமீட்டருக்கு மேல சுவாசிக்க முடியாத மனுஷனை கிழிக்கிற காற்று. அதாவது மனுஷனுடைய சதையை கூட கிழிச்சிடும் ஏமா இருந்தால். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காற்று மேல வீசுகிறது. அந்த 45 கிலோமீட்டருக்கு மேல நீங்க போயிட்டே இருந்தால் காற்றே இல்லை. அப்படின்னா காற்றுக்கு கூட எல்லையை நியமித்தவர் யார்? அப்ப காற்று என்று சொன்னால் என்ன? அது தேவனுடைய ஒரு சிருஷ்டி. நீ இதை செய் என்று சொன்னா செய்யும். இப்போ நான் 2 விஷயத்த சொல்றேன். அக்னி பற்றி எரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. எது? காட்டுத்தீ. காட்டுத்தீ பற்றி எரியும் போது அக்னி பற்றி எரிகிறது. அக்னி பற்றி எரிஞ்சு மேலும் 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 காற்றை பற்றி எரிந்து கொண்டே போகுது என்று சொன்னால் அதற்கு காரணம் காற்று. காற்று எவ்வளவு வீசுகிறதோ அக்னி இன்னும் பற்றி எரிய ஆரம்பிக்கும். எனவே தான் நம்முடைய அடுப்புல கூட நம்ம என்ன செய்கிறோம்? ஊதுகிறோம். அப்ப காற்றும் அக்னியும் ஒன்னா சேர்ந்ததான் அக்னி எரிய ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. காற்று எவ்வளவு வீசுகிறதோ காற்று தீ இன்னும் அதிகபட்சத்துல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்முடைய அடுப்புகளை கூட நம்ம ஊதி ஊதி என்ன செய்கிறோம்? அதிகமான அனல்களை வர வைக்கிறோம். பொண்ணு தட்டான் வேலை செய்யறான் இல்லையா? அவங்க கூட இப்படிதான் ஊதி 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 அந்த நெருப்புகள் அக்னி ஜுவாலையாக வர பண்ணினால்தான், அது இன்னும் கொழுந்து விட்டு எரிந்தால்தான் அந்த காற்று வந்துட்டு அதுக்கு உதவி செய்து அவன் வேலை செய்து முடிக்க முடியும்.
இது காற்றுடைய ஒரு தன்மை. காற்றுக்கும் அக்னி ஜுவாலைக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இன்னொரு தன்மை உங்களுக்கு தெரியுமா? சாப்பாடு அப்படியே கொதிக்குது, கொழும்பு அப்படியே கொதிக்குது, பாயசம் அப்படியே கொதிக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? காற்றை வீசணும். இப்ப பாருங்க, அப்படி என்டையர்லி அப்படியே மாறிடுச்சு. முதல் நான் சொன்னது காற்று வீச வீச இன்னும் அக்னி பொழிந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் சொல்லிட்டு இருக்குது, எவ்வளவு பொழிந்தருளப்படுகிறதோ அதன் மீது நீங்க காற்றை வீசினா அவ்வளவும் தனிய ஆரம்பிக்கும். இப்போ பர்த்டே நேரத்தில் ஒரு அக்னி கேண்டில், ஒரு அக்னி ஒன்று நீங்க எரிய வச்சிருக்கீங்க. அதை அமைக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஊத்திடுவீங்களா கேக்கு மேல? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு காற்று ஒன்று உஃப்னு ஊதணும். ஒரு காற்று வந்தால் அக்னி அடங்கிடும். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிய வரும்? நல்லா கவனிக்கணும். கொதிக்கிற டீ காஃபி ஏன் ஊதிட்டு குடிக்கிறீங்க? ஏன் ஊதுறீங்க அப்படின்னா இந்த காற்று என்ன செய்கிறது? இந்த காற்றை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு காற்றுக்கும் அக்னி தழலுக்கும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஒப்பந்தம் இருக்கு. காற்றாலவே அக்னி தணல்கள் எழும்பும், அதே காற்றாலவே அக்னி தளங்கள் அமைஞ்சு போயிடும். ரெண்டுமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்படின்னா இதை படைத்தவர் அந்த காரணத்துக்காக படைத்திருக்கிறதுனால் இந்த அக்னி என்னப்படுகிற தூதர்களே ஆகட்டும், காற்று என்னப்படுகிற தூதர்களே ஆகட்டும், அக்னி என்னப்படுகிற ஊழியக்காரர்களே ஆகட்டும், அவங்க எந்த நேரத்தில் எந்த ஊழியத்தை செய்வாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்ல வர்றார். எந்த நேரத்தில் எந்த ஊழியம் செய்வாங்க? ஒரு உதாரணமாக, இயேசு உயிர் தெழுந்தாருன்னு யார் சாட்சி கொடுக்கணும்? நாம் தானே சாட்சி கொடுக்கணும். இயேசு உயிர் தெழுந்தாருன்னு நாம் தானே சாட்சி கொடுக்கணும். எதை நீங்களே சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவு அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலுக்கும் நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கணும், சாட்சியா இருக்கணும். சொல்லிச்சா இல்லையா? ஓகேயா? சொல்லிச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்கிற சாட்சி நாம் தான் கொடுக்கணும்னு இருந்தா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே மனிதன் சாட்சி கொடுத்தானா தேவதூதன் சாட்சி கொடுத்தாங்களா? யோசித்து பாருங்க. மரித்தவரிடத்தில் ஏன் உயிரோடு இருக்கிறவர்களை தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், அவரை நீங்க சீக்கிரமா கலிலேயாவில் போய் சந்திங்கள் என்று மரியாளுக்கு சொன்னது யாரு? அந்த தூதர்கள் சீடர்களுக்கு சொன்னார்களே. எப்படி நடந்தது? அப்ப தூதருடைய ஊழியம் என்ன, ஊழியக்காரருடைய ஊழியம் என்ன? சில நேரங்களில் இவங்க கிட்ட அக்னி இருக்கும், சில நேரங்களில் இவங்க கிட்ட காற்று இருக்கும். யார்கிட்ட? தூதருங்க கிட்ட. சில நேரத்தில் தூதருங்க கிட்ட அக்னி இருக்கும், சில நேரங்களில் ஊழியக்காரங்க கிட்ட காற்று இருக்கும். அந்த அளவுக்கு எப்படியாகிலும் தம்மை தடுவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் நம்மில் ஒருவனுக்கும் தூரமாய் இல்லாதபடி எல்லோருக்கும் இறைவன் சமீபமாய் இருக்கிறார். ஆமா, எல்லோருக்கும் இறைவன் சமீபமாக இருக்கிறார். அப்போ இவ்வளவு சமீபமாய் இருக்கிற கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், எல்லாம் கவனிச்சிங்களா? உயர்வு இது எனக்கு நமக்குது. சரி, தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தமது ஊழியக்காரர்கள் அக்னி ஜுவாலையாகவும், யார் எதை அணைக்கிறான், யார் எதிலிருந்து அனல் மூட்டப்படுகிறான் என்று தெரியாத அளவுக்கு நம்மை அதற்கு நியமித்தார். ஆனா தமது குமாரனை, அதாவது தம்மை தாமை அதற்காக நியமிக்கல. எல்லா அதிகாரம் உடையவராக அவர் இருந்தார். நல்லா கவனிச்சிங்களா? எல்லாம் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா நம்ம கிட்ட அப்படி கிடையாது. என்னுடைய காற்று அக்னிய எரிய செய்யுமா இல்ல தணிக்க செய்யுமா எனக்கே தெரியாது. இதுதான் நம்முடைய பாடு. இப்போ ஊழியக்காரன் அப்புறமேட்டு தேவ தூதர்கள் யார் தெரியுமா? சொன்ன வேலையை போய் செய்யணும், அவ்வளவுதான் நமது விஷயம். அவர் சொல்லும் போது அக்னி இன்னும் பற்றி எரியுமா இல்ல அக்னி தனிய செய்யுமா? நான் இந்த நேரத்தில் காற்றாக இருக்கலாம், இல்ல நான் இந்த நேரத்தில் அக்னியாக இருக்கலாம். வீசுற காற்றுல நான் இன்னும் பற்றி எறிவனா இல்ல தனிஞ்சு போடுவானா என்பது எனக்கே தெரியாது. இதுதான் இறைவன் நமக்கு சுட்டி காட்ட வரார். தேவ தூதர்கள் என்னதான் சக்தி உடையவர்கள், நம்ம பார்வையில தான் தேவ தூதர்கள் சக்தி உடையவர்கள். ஆனா இறைவனுடைய பார்வையில வெறும் காற்று. தான் என்ன செய்ய போறேன்னு அவங்களுக்கே தெரியாது. கடவுள் தனக்கு இந்த வேலை சொல்லி இருக்கிறார்னா இதுல இருந்து என்னென்ன நடக்க போகிறது என்பது அவங்களுக்கும் தெரியாது. எனவேதான் வெளிப்படுத்துற விசேஷத்துல பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும். அது பரலோகம் என்னை சப்தமாயிற்று. ஏன்?
என்ன நெக்ஸ்ட் நடக்குதுன்னே தெரியல. தேவன் இன்னும் என்னெல்லாம் தீர்மானங்களை வைத்திருக்கிறார் தெரியல. ஏனவைதான் தேவன் கடைசி நாள் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குவார் பாருங்க. அநேக பேர் வந்து சொல்லுவாங்களா, ஐயா உமது நாமத்தினால நீங்கள் பேய்களை விரட்டினோம், ஐயா உமது நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை விரட்டினோம், ஐயா உமது நாமத்தினால அப்படின்னு சொல்லும் போது ஆண்டு சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரர்களை நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது தேவ தூதர்களை ஸ்தம்பித்து நிற்பாங்க. அவ கடவுளுடைய தீர்மானம் தான் என்ன, கடவுளுடைய பிளானிங் தான் என்ன, வெறும் இன்னெல்லாம் ஆண்டவர் என்னவெல்லாம் ஆண்டவர் வச்சிருப்பார். அப்போ அநேக விஷயங்கள் இன்னும் தேவ தூதர்களுக்கு தெரியாது. அவைகளுடைய அத்தனை விஷயத்தையும் கடவுள் தமது கையில வைச்சிருக்கிறார். ஏனவேதான் அது புரியணும் என்ற காரணத்துக்காக தான் பிலிப்பு கிட்ட இறைவன் சொன்னார், என்னுடைய வருகை எப்போ இருக்கணும் தேவ தூதர்களுக்கும் தெரியாது, எவருக்குமே தெரியாது. ஏன் இப்ப நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு தற்சமத்துக்கு எனக்கும் தெரியாது அப்படின்ட்டார். ஏன்னா இப்பொழுது ரட்சிப்பின் வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அதனால எனக்கும் தெரியாது, என் பிதா தவிர. அதாவது சுப்ரீம் காடாக தான் நான் சொல்ல முடியுமே ஒழிய அவதாரம் எடுத்த தெய்வமாக நான் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர்றார். எவ்வளவு பெரிய விஷயம் அடங்கி இருக்கு பாருங்க. சோ இவைகளை எல்லாம் நீங்க தெளிவுடன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சத்தியமுள்ள சபை, ஆவியானவர் இருக்கக்கூடிய சபையில் நீங்கள் இருந்தால் ஒழிய நீங்கள் வசனத்தினால் வருகிற ஜீவனை பெற முடியாத. வேணா வசனத்தினால் வருகிற ஒரு சில எமோஷன்களை நீங்கள் பெற முடியும். மற்ற சபை மற்ற இடங்கள்ல ஐயோ எனக்கு இந்த உபதேசம் பிடிச்சிக்க போ. விஷயம் என்ன தெரியுமா, வசனத்துல வர எமோஷனல் தான் கிடைக்கும், வசனத்துல வர ஜீவன் கிடைக்காது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்ப பாருங்க, நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோமா, நீர் நீதியை விரும்பி பாருங்க. 8 வசனத்தை விட்டுட்டோம். குமாரனை நோக்கி பாருங்க, குமாரனை நோக்கி, யாரு நோக்கி? குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. வா. தேவன் இவரை பார்த்து தேவனே என்று சொல்லிட்டார். நீதான் அவரை தேவன் என்று சொல்ல மறுக்கிற. தேவனே இவரை பார்த்து தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சிங்களா? புரியலன்னா திரும்ப வாசித்து பாருங்க. அப்ப வந்தவர் யாரு? வந்தவர் யாருன்னு சுப்ரீம் ஆஃப் காட், சர்வ அதிகாரம் உள்ள கடவுளையே சாட்சி கொடுக்கிறார். வந்தவர் கடவுள்டா, நான் தான்டா. அதனாலதான் நானே சொல்றேன் கேளு. குமாரனை நோக்கி தேவனே, பாருங்க, தேவனே என்ற வார்த்தை தேவனே பயன்படுத்தி இருக்கிறார் என்றார். என்ன விஷயம் இது? என்ன தாவீது சொன்னாரா? ஆனா தாவீதுக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தது, அவ்வளவுதான் விஷயம். தாவீதுக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தது. ஆனா இது தாவீது சொன்னதா? இல்லை பிரியமானவர்களே, தேவனே சொன்னது தாவீதுக்கு. ஏனவேதான் 8 வசனம் எப்படி விவரிக்கிறது பாருங்க. குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜத்தின் செங்கோல் நீதியான செங்கோலாய் இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, பாருங்க மறுபடியும் சொல்றார், ஆதலால் தேவனே. யாரு? அந்த மகா தேவன் இவரை பார்த்து ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். பாத்தீங்களா? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும்னு, மேலே இருந்தவரும் கடவுள் தான், கீழே இறங்கி வந்தவரும் கடவுள் தான். ஆகையால் தேவனே உம்முடைய தேவன். முட்டாள் தன்மையாக பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டு கடவுள் ஒருத்தர் தான், அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லை, யெகோவாவை தவிர யாரும் இல்லை, ஏன் இஷ்ட பிரகாரமா யாருமே இல்லை என்று சொல்லி வந்தவரை நீங்கள் அவமதித்தால் அடியத்தக்க தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டாரு, அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. கடவுள் என்னைக்கும் தண்டிக்க மாட்டார். தண்டிக்கிறது சத்தியம், தண்டிக்கிறது தர்மம். தர்மம் உங்களை தண்டிக்காம விடாது. ஏன்னா கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மகிமை என்பது நம்ம சரியா வேதத்தின் வாயிலாக வாசித்து சரியான விதத்தில் நாம் செயல்பட்டு கொண்டு போகணும். அது மிக அவசியம். கடவுள் தன் வேலையை முடிப்பதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறார், மனித அவதாரம். அதனால அவரை தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு ப்ரூஃப் ஆக்கப்படுகிறது. தேவனே உம்முடைய தேவன். அப்ப இந்த தேவன் யார்? அந்த தேவன் யார்?
நீங்க பொறுமையா 8ஆம் வசனத்தை பொறுமையா நீங்க வாசித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு புரிய வரும், தேவன் காற்றுகளாகவும் தேவதூதர்களை ஏன் காற்றுகளாகவும் படைச்சார். காற்று என்று சொன்னால் தான் செய்ய போகிற விஷயம் தனக்கே என்னதென்று அதனுடைய தீர்மானம் அவங்களுக்கு புரியாதுன்னு அர்த்தம். காற்று, ஜுவாலை, இது ரெண்டுமே எந்த நேரத்தில் எது செய்துன்னு தெரியாது. காற்றால அக்னி எரிகிறதா இல்ல காற்றால அக்னி முடக்கப்படுகிறதா, அக்னியால காற்று இன்னும் வெப்பத்தை கொடுக்க போகிறதா, இல்ல இது அக்னியால காற்றால தணிக்கப்பட்டு மழையா பெய்ய பண்ணப்படுகிறதா தெரியாது. ரெண்டு பேருக்குமே தெரியாது. இதுதான் ஆண்டவர் சொல்றார். அவர் எப்பேரிப்பட்ட தேவதூதனா இருந்தாலும் சரி, எப்பேரிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, என் தீர்மானம் எனக்குள்ளதான் இருக்கும். யோபு புஸ்தகத்துல ஒரு வார்த்தை சொல்றார், நான் பரிசுத்தவான்கள் பேர் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்ற வேலையை அவர்களால கூட செய்ய முடியாது, அது நான் தான் செய்யணும் என்று சொல்ல வர்றார். அப்ப ரட்சிப்பின் வேலையை செய்தது யார்? தீர்க்கதரிசியா? இல்ல. ரட்சிப்பின் வேலையை செய்தது யார்? ஏதோ ஒரு அவதாரமா? இல்ல. ரட்சிப்பின் வேலையை செய்தது யார்? கிறிஸ்து என்ற சாதாரண மனிதனா? இல்ல. ரட்சிப்பின் வேலையை செய்தது யார்? கிறிஸ்து என்கிற தெய்வம் தான் செய்து முடித்தது. நம்பினால் நம்புங்க. நம்புவதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், நம்ப மாட்டேன் என்ற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும் உலகத்துல. நாம் அதெல்லாம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா சரியில்லை. எழுதுற வரைக்கும் பேப்பரை எழுதி பார்ப்போம், முடியலையா அது குப்பையா மாறுதுன்னு சொல்லுது, தூக்கி விசிறடிச்சுட்டு நீங்க எழுத வேண்டிய பேப்பரை பத்திரம் படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ என் தம்பி இப்படி ஆயிட்டான், ஐயோ இவன் வந்துட்டு இப்போ கிறிஸ்துவ தெய்வம் இல்லைன்னு சொல்றான், நான் என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் முட்டி மோதிக்க கூடாது. அது அடுத்தது அவங்க இவ்வளவு நாள் நம்ம கூட வரணும்னு இருந்துச்சு, ஓகே அவங்க போயிட்டாங்க, வேணுமெண்டா திருந்து வரட்டும். இப்ப நீ நடக்க வேண்டிய பாதையை நோக்கி நீ போயிட்டே இருக்கணும். கவனம் செலுத்துங்க. நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் என்ற கவனம் செலுத்துங்க. இன்னும் முடியாது, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். குமாரனை நோக்கி பாருங்க, அந்த வசனம் 8ஆம் வசனம், குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அந்த தேவனே இயேசுவ தேவன் என்று சொல்லிட்டார்னா நீ யார் அவர் தெய்வம் இல்லைன்னு சொல்ல? நான் கேட்கிறேன், நீ யார் அவர் தெய்வம் இல்லைன்னு சொல்ல? அந்த தேவனே இவரை பார்த்து தேவனை என்று சொல்லிட்டார். அது வேற என்னமெல்லாம் சொல்றார் பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலோ உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்படின்னா அந்த கடவுள் தான் சுருங்கி வந்திருக்கிறார். அவர் அதற்கென்று நியமிக்கப்பட்டவர். அபிஷேகிக்கப்பட்டவர்னா நியமிக்கப்பட்டவர் அர்த்தம். கடவுளுடைய ப்ராப்பரான டீலிங்கை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எங்க வேணுமென்றாலும் உங்களை அழித்து கொள்ளக்கூடிய நிர்பந்த நிலை உங்களுக்கு ஏற்கப்படலாம். நீங்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஆற்றலுக்குள்ள நீங்க வரணும். அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆற்றலுக்குள்ள நீங்கள் தான் வர வேண்டும். மோசம் போயிடாதீங்க. கடவுள் தாம் சுற்றித்த தாம் உண்டாக்கின எல்லா விஷயத்திலையும் தமது தீர்மானங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அந்த திசையை உங்களிடத்திலிருந்து திருப்பி உங்களை தேவனுக்கு விரோதமாக செயல்படுத்த வைக்கவே ஒரு எரிச்சலோடு கூட, ஒரு பொறாமையோடு கூட, ஒரு மிகுந்த ஒரு என்ன சொல்லலாம், பாவத்தோடு கூட செயல்படுகிற சக்தி தான் லூசிஃபருடைய சக்தி. அது உங்களை விடாது. உங்களை எவ்வளவு முடியுமோ கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டா திங்க் பண்ண முடி வைக்க. ஆனா அவன் பாருங்க உஷார். அந்த லூசிஃபர் என்னன்னு சொல்லிட்டான், நீ யார் என்று நான் அறிவேன், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவன் சொல்லிட்டான் பாருங்க. அவன் கரெக்டா இருக்கிறான். ஆனா நம்மள சொல்ல விட மாட்டேன்றான் பாருங்க. நம்ம என்னன்னு சொல்றோம், தீர்க்கதரிசிகள் இவரும் ஒருத்தர் தான், அந்த மாதிரி தான் முகமதும் தீர்க்கதரிசி தான், அந்த மாதிரி தான் சாய்பாபாவும் தீர்க்கதரிசி தான், ஜெகோவா தான் ரொம்ப முக்கியம், அல்லாஹ் தான் ரொம்ப முக்கியம். மழைப்பிட்டானா நம்முடைய இதயம் இருள் அடைஞ்சிச்சா? தேவனுடைய தீர்மானத்துல ஒரு வழின்னு இருக்கு, அந்த வழியில வராதபடி செய்துட்டானா? ஐயா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறை இருக்குங்க. பல தடவைங்க, பல முறைங்க. என் வீட்டு பக்கத்துல அருமையான ஒரு ஹோட்டல் இருக்கு.
ஆனா என்னுடைய வேலைப்பாடு அவ்வளவு இருக்கிறதுனா அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு அந்த ஹோட்டலுடைய கதவை திறந்து உள்ள போகும்போது அங்கே இருக்கிறவன் தடை செய்வான். சார் உள்ள போவாதீங்க அப்படின்னு. சார் சாப்பிட்றதுக்கு தான் கரெக்டு சார், டைம் போயிடுச்சு. டைம் பாருங்க 4 மணி. 4 மணிக்கெல்லாம் இந்த கதவை திறக்க மாட்டோம் நாங்க. அவ்வளவுதான். அவ இந்த பக்கம் வாங்க, டீ இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு, சாப்பிடுங்க. ஆனா சாப்பாடு கிடையாது. ஏன்னா டைமிங்ஸ் மூடப்பட்டது. நான் போய் இப்போ அவர்கிட்ட சொல்ல முடியுமா, நீ யார் எனக்கு சொல்ல, நான் இந்த டைம்ல தான் நான் சாப்பிடுவேன் சொல்ல முடியுமா? ஹோட்டல்காரனுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஹோட்டல்காரனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. நான் இஷ்ட பிரகாரம் போயிட்டு தாசில்தார் கிட்ட நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு, சீக்கிரம் அவரை வர சொல்லு அப்படி நான் சொல்ல முடியுமா? அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர், அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குமா, அவர் என்னென்ன பாடல இருக்கிறாரோ அவர் சொல்லுகிற டேட்டுக்கு தான் நான் போகணும். அவர் சொல்லுகிற நேரம் வரைக்கும் தான் நான் காத்திருக்கணும். அப்படி என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் சொன்ன ஒரு தீர்மானங்கள் உண்டு, ஒரு முறைகள் உண்டு. அந்த முறை பிரகாரம் தான் கிறிஸ்துவ, அந்த முறை பிரகாரம் தான் தெய்வத்தை தொழுது கொள்ளணும், தெய்வத்துடைய பாதையில நடக்கணும், தெய்வத்தை விசுவாசிக்கணும், தெய்வத்தை அறிவிக்கணும், தெய்வத்தை நம்ம பின்பற்றணும். அந்த முறை, அந்த முரண்கேடாத மாறிச்சுன்னா கடவுள் அங்கீகரிக்க மாட்டார், ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். நான் வில்லேஜ்ல இருக்கிறேங்க, நீங்களும் வில்லேஜுக்கு வரீங்க இல்லையா, கொள்ளைகாலுக்கு. அங்க வந்து முக்கியமான ஒரு தொழில் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா வீட்டுகள்லயும் பசுமாடு வச்சிருக்கிறாங்க. பால்களை கறந்து அந்த பால் தான் அவங்களை பிழைக்க வைத்திருக்கிறது. அந்த பாலெல்லாம் கருத்து வச்சிடுவாங்க. அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாரு, அந்த தெருக்குள்ள வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பாலெல்லாம் அவர் தன்னுடைய கேன்ல ஊத்திக்குவாரு, எழுதிக்குவாங்க இவ்வளவு லிட்டர்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் தண்ணியை கலந்தாலும் டிப்போவில் அதை உள்ள வச்சு அந்த அதை ஏதோ ஒரு அந்த சோதிப்புள் மூலியமாக சோதித்து பார்க்கிறாங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பால் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுபோல நான் இருக்கிற ஏரியால எத்தனை பால்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு, இல்லை இதுல தண்ணி இருக்கு நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னுடுவாங்க. அப்போ இந்த பாலை கறக்கக்கூடிய இந்த அந்த வில்லேஜ் மக்கள் தண்ணியை கலக்காம அப்படியே கொண்டு வந்து டிப்போல கொடுத்துருவாங்க. டிப்போக்காரன் அதை சோதிப்பான், தண்ணியில பால்ல தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே லிட்டர் எழுதிக்குவான். மாதத்துக்கு இவங்களுக்கு அந்த 1 லட்சமோ 3 லட்சமோ சம்பளம் கொடுத்துருவான். ஆனால் அதுல ஏன் இஷ்டங்க, இது பால் தாங்க, யாருக்கும் தெரியாதுங்க, நான் தண்ணி கலந்துருக்கிறேன் ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்ன அதிகாரி ஏத்துக்குவானா? அப்படிதான் நானும் சொல்றேன். நீங்க உங்க இஷ்டமா தொழுகை செஞ்சுட்டு, நீங்க உங்க இஷ்டமா நீங்க நடந்துட்டு, உங்க இஷ்டமா விசுவாசித்துட்டு எனக்கும் பரலோகம் வேணும்னு சொன்ன முடியுமா? ஆண்டவரும் அந்த நாமத்தினால பேய்களை விரட்டின தீர்க்கதரிசனங்களை உரைத்த சொன்னா முடிஞ்சிடுமா? ஒரு முறை இல்லை, அந்த முறை பிரகாரம் செயல்பட்டாதான் இறைவன் அங்கீகரிக்க முடியும். சமையல் செய்வதற்கு ஒரு முறை இருக்கு, முகம் கழுவதற்கு ஒரு முறை இருக்கு, வாழ்க்கை வாழுவதற்கு ஒரு முறை இருக்கு, வேலை செய்வதற்கு ஒரு முறை இருக்கு. இத்தருக்கெல்லாம் முறை இருக்கும் போது கடவுள் கொண்டு முறைகேடாக நீங்க செயல்பட முடியுமா? சோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. கடவுள் நியமித்த சபையை விட்டு நீங்கள் செல்வீர்கள் என்றா உங்க கதியும் இப்படிதான். சரி, அதை விடுங்க, நான் எதுக்கு உங்களை பயமுறுத்தணும்? எனவே தான் 9ஆம் வசனத்துல இவர் சொல்லுகிறார். இவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, 9ஆம் வசனத்துல, அதனாலதான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன். அபிஷேகம் என்றா உன்னை நியமித்திருக்கிறேன். இப்ப 10ஆம் வசனம், கர்த்தாவே நீர் ஆதியில் பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். அப்படின்னா என்ன? கர்த்தாவே நீர் ஆதியில் பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். இதுவும் அவர் தான் தமது வசனங்களினால் தாங்குகிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எபிரியர் புஸ்தகத்தை படிச்சுட்டாலே போதுங்க, கிறிஸ்து தெய்வம் நிரூபிக்கிற நிறைய அத்தாட்சிகள் எபிரியர் புஸ்தகத்துல இருக்கு. சோ இப்ப பைபிள் எப்படி சொல்லு பாருங்க, ஆதியில பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். யாரு? கிறிஸ்து தான். நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளை எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வை போல அவைகள் சுருட்டு விடுவீர், அப்பொழுது மாறி போகும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். கடவுளுக்கு சொல்ல வேண்டிய அத்தனை சொற்களும் கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கடவுள் மட்டும்தான் ஆதியும் அந்தகமானவர். கடவுள் மட்டும்தான் ஆதியும் அந்தகமும் இல்லாதவர். ரெண்டுமே அவருக்கு தான் பொருந்தும்.
அப்போ தேவன் ஆதியும் அந்தகுமானவர்னா அவரால் ஆரம்பிக்கப்பட்டு அவராலவே முடியும்னு அர்த்தம். எனக்கு ஆதியும் இல்லை அந்தகமும் இல்லைன்னா அது அவரை குறித்து சொல்லுது. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லைன்னு. அப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் கிறிஸ்துவுக்கு மிக அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் உயிர்த்தெழுந்தார் இல்லையா, அதுல இந்த அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தகமும் கிடையாது. ஆனா அவரால் ஆரம்பிக்கப்பட்டு இந்த பூமி ஒரு நாள் அக்னிக்கு இறையா போகுது இல்லையா, அதனாலதான் அவர் ஆதியும் அந்தகமானவர். ரெண்டுமே பொருத்தமாவது பாருங்க. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதம் பீடமாக்கி போடுற வரைக்கும். அப்போ சுப்ரீம் ஆஃப் காட் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டார். அல்லாவிட்டால் இவர் ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டு தான் கீழே இறங்கி இருக்கிறார். நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாத அடிக்கு போடுற வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா? சொல்லியிருக்கிறாரா? இல்ல அப்படின்னா கேட்டுக்க. தேவ தூதர்களும் ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் வெறும் காற்று அக்னி ஜுவாலை தாங்கள் என்ன செய்கிறோம் என்கிற விஷயத்துல அவங்களுக்கு இறைவன் மறைச்சிருக்கிறார். ஆனா கடவுள் தான் என்ன செய்யணும் என்ற விஷயத்துல அவர் எந்த மறைவும் இல்லாமல் தெளிவுள்ளவராய் இருக்கிறார். எனவேதான் நம்முடைய வாழ்க்கை அக்னியால காற்று எரிகிறதா இல்ல காற்றால அக்னி அவிழ்க்கப்படுகிறதா என்று தெரியாம மொத்தத்துல இறைவன் சில நேரங்கள் அக்னிகளாக நம்மளை பயன்படுத்துறார், சில நேரங்களில் இறைவன் காற்றுகளாக பயன்படுத்துறார். சோ இரண்டுமே உண்டு. சோ அக்னியாக பயன்படுத்துற நேரமும் உண்டு, காற்றாக பயன்படுத்துற நேரமும் தூதர்களுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. ரெண்டு பேருமே கிறிஸ்துவை குறித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். நாமும் இப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களால கூட மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும், நம்மால கூட ஜெபத்தின் மூலமா பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஆனா ஒருவருக்கொருவர் யாரு என்ன எந்த நேரத்தில் எதை செய்ய போறோம் என்ற அந்த விஷயம் நமக்கு மறைவாகவே இருக்கு. அப்போதுக்கு அந்த விஷயம் செய்யறோம், அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்து அப்படி அல்ல, எப்போதுக்கும் எந்த விஷயத்தையும் தெளிவாய் செய்யக்கூடியவர். புரிஞ்சுக்கங்க. தேவனுடைய விஷயம் இத்தனை மகத்துவம் உள்ளதா இருக்கிறதுனால், ஆண்டவர் இத்தனை மகத்துவம் உள்ளவரா செய்வதனால் கிறிஸ்து யார் என்று நீங்கள் அண்டிக் கொண்டா மிக நல்லது. சரி, இப்ப பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 13 வசனம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதம் பீடாக்கி போடுற வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? முடிக்கிறார். அவங்க எல்லோருமே தேவன் சொல்றத செய்யுங்க. ஆனா தேவன் மட்டும்தான், அவர் மட்டும்தான் சுதந்திரமா செய்யக்கூடியவர். ஏன்னா அவருக்கு நீதி துணையா இருக்கு, சத்தியத்தின்படி செய்கிறவர். நம்ம ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் எங்கேயோ ஒரு வகையில் நீதியையோ சத்தியத்தையோ தர்மத்தையோ எங்கேயாவது ஒரு விஷயத்துல கோட்டை விட்டுருவோம். அதனாலதான் ஆண்டவர் நமது ஊழியத்துக்கு லிமிட்டேஷனை கொண்டு வந்தார். சொல்றத மட்டும் செய்ய, அதுக்கு மேல் எதையும் செய்யாத, ஒன்றையும் கூட்டாத ஒன்றையும் கழிக்காத என்று நமக்கு சொல்லிட்டார். ஆனா இறங்கி வந்தவர் யார்? தெய்வம். ஏனவைதான் அவர் ஓய்வு நாட்களை பார்க்கலும் பெரியவர், தேவாலயத்துக்கும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். ஏன்னா அவர் தெளிவுடன் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடியவர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஓகே, இந்த கேள்வி கேட்ட சகோதரிக்கு கூட புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அத்துடன் உங்களுக்கும் சேர்த்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏறக்குரிய கொஞ்சம் குறைவு இந்த செய்தியை நான் 2 மணி நேரம் பேசிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை போல புதைக்கப்படுதலா இல்லை எரிக்கப்படுதலா? நம்ம செத்துட்டா புதைக்கணுமா இல்லை எரிக்கணுமா? இதுல ரெண்டுல எது உண்மை அப்படின்னு ஜெர்மனியில இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு 2 மணி நேரம் பதில் கொடுத்திருக்கிறேன். அவர் அர்ஜென்ட்டா கேட்டதுனால் அதை முதலாவதாக உங்களுக்கு கொடுத்தேன். செகண்ட் கேள்வி இப்போ நான் 2 மணி நேரம் பேசியது கூட 2வதாக அனுப்பி கொடுத்தேன்.
ஸோ யூடியூப்பில் போடுறது என்னுடைய நோக்கம் இல்லை, சந்தாதார் பகுதிக்குள்ளே கொடுப்பது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா சத்தியத்தை கேட்குறவங்க யார், கேட்காதுங்க யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆனந்தம், ஒரே ஒரு சூழ்ச்சி, ஒரே ஒரு பந்தம், ஒரே ஒரு ஐக்கியம் எதில் இருக்குன்னா, நீங்கள் சந்தாதாரை கட்டுவதன் மூலியமாக, சந்தாதார் பகுதிக்குள்ளே இருக்கிறது மூலியமாக ஓகே நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியுது. அதுதான் எனக்கு உண்மையிலேயே பேசும்படியா ஊந்துதலை கொடுக்கிறது. இல்லைன்னா சும்மா இந்த சத்தியத்தை அப்படி கொடுக்க எனக்கு விருப்பம் எல்லாம் கிடையாது. எதை செய்ய சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். செய்ய சொல்லலையா பேசாம சைலண்டா இருந்து விடுவது தான் என்னுடைய பகுதி. அதனால தான் சத்தியத்தை நான் வெளிரங்கமாக்குறது. யூடியூப்ல போடுறதெல்லாம் என்னுடைய நோக்கம் அல்ல. உள்ளத்துக்கு உள்ள ஸ்டடிகளை எடுத்து மக்கள் யூடியூபை பார்க்கல, என்கிட்ட இருக்கிற மக்கள் அதிகம், அவங்களுக்கு தான் முதல் கொடுப்பது, பின்பு மீதி இருக்கிறத தான் நான் யூடியூப்ல போடுறது. ஓகே, அடுத்த கேள்வியில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.